அது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவு நாம் தினசரி பார்க்க வேண்டியவைகள், பார்த்து வணங்க வேண்டியவைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் கோவிலில் உள்ள கோபுரங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோவிலுக்குள் நுழையும் பொழுது முன்பே கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்துவிட வேண்டும். 2. பசு மாட்டில் 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் இருக்கிறதுனால பசுவை பார்த்ததும் நாம் வணங்க வேண்டும். 3. காவேரி, கங்கை போன்ற நீர்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது கைகூப்பி வணங்க வேண்டும். ஏனென்றால் காசி சென்றால் நாம் ஸ்நானம் செய்வது கங்கையில். இங்கு காவேரி, கங்கை போன்றவைகள் புனித தீர்த்தங்கள், புனிதமான ஒரு ஆறுகள். 4. வேதங்களை படித்த அந்தணர்கள். வேதம் படித்த அந்தணர்களை நாம் பார்க்கும் பொழுதும் வணங்க வேண்டும். 5. வீட்டில் நாம் வளர்க்கின்ற துளசி மாடம். இவைகளை நாம் பார்க்கும் பொழுது கைகூப்பி வணங்க வேண்டும். கர்மா நெவர் டைஸ், அதாவது கர்மா ஒருபோதும் விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்மா நம்மளை விட்டு விலகிவிடும். எப்பொழுது என்றால் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது, தினகாலம் சிவ வழிபாடு, சிவ பூஜைகள் செய்யும் பொழுது, இப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மை விட்டு கர்மா விலகிவிடும் என்பது உறுதி. ஆகவே இந்த 5, அதாவது உயிருள்ள உயிரற்ற இவைகளை, தெய்வம் சார்ந்த இவைகளை நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாம் அவர்களை கைகூப்பி வணங்க வேண்டும். இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ.